கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கர்த்தருக்குரிய நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஆலோசனையான வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று அவர் சாட்சியாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தரை தேடுகிறவர்களாக இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை தேடுகிற போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக, அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே தாவீது சொல்லுகிறது போல, நீங்கள் கர்த்தரை தேடுகிற போது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சொல்லுகிறார், வசனம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எது உங்களுக்கு பயத்தை காட்டிக் கொண்டிருக்கிறதோ, அப்படி எல்லா காரியத்திலும் எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் உங்களை நீங்களாக்கி உங்களை சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில, இந்த ஓய்வு நாள் காலை வேளையில நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருங்கள். கர்த்தர் அப்போது உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு எதையோ தேடிட்டு இருக்கிறோம்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில ஆண்டவர் ஒரு மணி நேரம் கூட ஆண்டவருக்காக நாம் கொடுப்பது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில கர்த்தரை தேடுங்கள். அப்போது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக, உங்களுடைய எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவராக இருப்பார். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.